அர்ஜுனன் அவன் அனுபவிச்ச வரைக்கும் சொன்னான், திரௌபதி தான் அனுபவிச்ச வரைக்கும் சொன்னான். ஆனா அதையும் தாண்டி ஹரி எப்படி இவாள் அனுபவிச்சு அது ஒன்று இருக்கும். அர்ஜுனன் நான் பகவானுக்கு அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அதே அர்ஜுனனை பார்த்த சாரதி எப்படி அனுபவிச்சான், அதை பார்த்த சாரதி சொல்ல முடியும். ஆனா பார்த்த சொர்க்காரம் நீர் சொல்லுங்கோ, சிறப்பு மகளுக்கு நீர் சொல்லுங்கோ. திரௌபதி சொன்னா வஸ்திரமா பகவான் வந்து காப்பாற்றான், வஸ்திரமா எப்படி இருந்தான்னு ஹரிக்கு தெரியும், அந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்கோ. ஹரி எப்படி அனுபவிச்சான், இவாளெல்லாம் ஹரி அனுபவிச்சா, அதே சிச்சாவை இவாளை எப்படி அனுபவிச்சது? எல்லாரும் மாம்பழத்தை அனுபவிச்சா மாம்பழம் என்ன இருக்கு, மாம்பழம் அப்பாடா இவன் என்ன அழகா இந்த சாப்பிடணும் மாம்பழம் அனுபவிக்க போனோம், அந்த மாம்பழம் யார் எப்படி சாப்பிட்டா அனுபவிச்சா அதை சொல்லும் போலே. அழகா கைய கூப்பிட்டு கேட்டுட்டான், அபாரம் பரம சந்தோஷமா எடுத்தான் சுகபிரம சபா. வசுதேவர் தேவகி கல்யாணம் ஆச்சு. அழகா கலம்பரா தேவகியுடைய பெரியப்பா பள்ள கம்சன் ஜோர அழிய சீரணம் எல்லாம் கொடுத்து விட்டா, கொண்டு போய் தானே வரணும், ரதத்துல ஏறினா. தேவகிக்கு பரம சந்தோஷம், எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ரதத்துல போயிட்டு இருக்கா. பதி பிரகினம் கம்சம் அபாஷா அசரீரி வாக்கு, அசரி சப்தம் சத்தம் போடுவே, கம்சா அரே மூடா கம்சா, நீ யாரை கொல்ல போன, யார் அழிச்சுட்டு போறியோ அவளுடைய கர்ப்பத்திற்கு 8வது வந்து உன்னை கொல்ல போறான்டா மகா பாதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்தான், முடிய பிடித்தான், வெற்றையோடு கையை ஓங்கினான். வசுதேவர் பிரார்த்தனை பண்ணார், நீ கீர்த்திமானத்தை அவர்லாம் பண்ணப்படாது, அனாவசியமா தேவையை கொள்ளாதீங்கோ, என்ன தத்துவம் எல்லாம் சொன்னார். ஒன்னும் எடுபடலை, பிறக்கிற குழந்தைலாம் உங்க இடத்த கொடுத்துடுறேன் கவலைப்படாது அப்படின்னு தான். தேவைக்கு தூக்கி வாரி போடுறது. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, தாய்மை அடையணும்னு ஆசையோடு பயந்து இருக்கா, அதுக்குள்ளேயே பிறக்கிற குழந்தையெல்லாம் கொடுக்கணுட்டா. சரி தெய்வ சங்கல்பம் ஏற்றுனுட்டா. கம்சனுக்கு சந்தோஷமா எடுத்து விட்டுட்டான். முதல் குழந்தை பிறந்தது, கொண்டு போய் வசுதேவர் கொடுத்துட்டார். இது வேண்டான்னு எடுத்துன்னு வந்துட்டார். அதுக்குள்ள நாரதர் வந்தார், குழப்பினார், நீ முட்டாள் திட்டார். திருப்பி 2 பேரையும் பிடிச்சான், காலாக அடைச்சான், குழந்தைய பிடிங்கன்னா அடிச்சான், கண் எதிர்க்க பார்த்தா தேவகி. முதல் குழந்தை அப்பதான் பார்த்தா தாய்ப்பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அதோடைய விதி இவரிடத்து அப்ப தாய்ப்பால் குடிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய விதி கிருஷ்ணன் சாப்பிட்ட பிறகு அந்த எஸ்தப்பாலை குடிச்சாதான் இதுக்கு சாப விமோசனம்னு விதி இருக்கு. அதனால பால் கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதுக்குள்ள வந்தா குழந்தைய பிடிங்கினா கல்லுல ஓங்கி அடிச்சா, சுக்கு நூறா சதறது குழந்தை. அடி வயிறெல்லாம் கலங்கி வயிறு. பிரசவ வேதனை ஏற்கனவே கலச்சு போன உடம்பு ரொம்ப கலவோன்னு அழுதா. அவன் அடிச்சுட்டு போயிட்டான். அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது அது ரொம்ப கஷ்டம். அத்தனையும் சேர்த்த வேணும் எல்லாம் பண்ற. அப்புறம் சமாதானம் படுத்துற, தேவகி விடு, சரீரம் தான் அழிஞ்சது, ஆத்மா அழியும். சரி சமாதானம் ஆனா. இது 2வது குழந்தை வந்தான், அடிச்சான், கவலைப்படாது பகவான் இருக்கான். 3, 4, 5, 6 மக்கள் அறுவரை கல்விடை மோத இழந்தவள். அந்த வழி சொன்னாவே தேவைக்கு மாதிரிலாம் வாழறதுலாம் முடியவே முடியாது. அசாத்தியமான தைரியம் வேணும், அற்புதமான விசுவாசம் வேணும், ரொம்ப நிதானம் வேணும். பகவான் நல்லதுதான் பண்றான்னு நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு ஓரத்துல கூட நீ ஏமாத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், நஷ்டப்படுத்தலான்னு வார்த்தையே வரப்படாது. இப்படி இருக்கணும், அப்பதான் தேவைக்கு மாதிரி வாழ முடியும். அந்த சமயத்து தேவர்கள் எல்லாம் கதறா. பகவான் சொல்லிட்டா கவலையே படாதீங்க, வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரக ஜனிஷதே, அவதாரம் பண்ண கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டான். எல்லாரும் காத்தன் இருக்கா, 6 குழந்தை இழந்துட்டா. அப்ப பகவான் அழகா தன்னுடைய சங்கல்பத்தினால சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்பொம்மனையாம், திருமார்கரவன் 1000 தல ஆதிசேஷன தேவகி கர்ப்பத்தை இறக்கியார். 1000 தலை உள்ள நுழைஞ்சாரோ இல்லையோ 1000 தலை எடுத்துட்டார். இந்த தேவகியுடைய கர்ப்பத்தை அங்கங்க வலி இருக்கணும். இந்த குழந்தைய இறந்துட்டோமே, இந்த வயிறு இந்த மனசுல எல்லாம் அங்கங்க அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி அங்கங்க அடி வாங்கிட்டார். ரொம்ப பாவம். இந்த வடுலாம் இருந்தா வடுவெல்லாம் தொடச்சி அழகா இந்த பெயிண்ட் எல்லாம் போய் எடுக்கணும், பட்டி பார்த்து அடிப்பா. பட்டி பார்க்கறவங்க எங்கெல்லாம் விழுந்து இருக்கோ அங்கெல்லாம் ஒண்ணு பூசிட்டு அப்புறம் சமர்த்தனம் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்ட் எடுத்தா அங்கெல்லாம் அடி வாங்கி இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி உடம்புக்குள்ள இந்த 6 குழந்தை அந்த வலி, மனசுக்குள்ள இந்த ரணம், அதெல்லாம் அழகாக 1000 தலையை ஒத்தி 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 ஹரி பகவான் நாம சொல்லி கிருஷ்ணா 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 கொத்தலை அப்படியே தடவி கொடுத்து 1000 தலையை கொண்டு அவ சரீரம் முழுக்க உள்ளுக்குள்ள வயிறு முழுக்க வியாபிச்சு அந்த கர்ப்பத்தை அவ்வளவு பகுசுத்தமா பரம பவித்திரமா வைகுண்டம் போல திருப்பார் கடல் போல
பகவானுக்கு எப்படி எல்லாம் குஷியாரும் அப்படி சமத்தா தயார் பண்ணிட்டார். ஜம்மனு நிறைய வீட்டை பூஜை பண்ணிட்டார். அப்பாடா ஜம்மனு இருக்கே அப்படின்னு ஹரிய மயங்கு போகும்படியா பண்ணிட்டார். 6 மாசம் கொஞ்ச நாள் இருந்தார். உடனே பகவான் பார்த்தான், மாயாதேவியை கூப்பிட்டான். கையை கூப்பிட்டு என்ன பண்ண பிரபு, அவர் எல்லா வேலையும் முடிச்சுடார். கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்தை வச்சுடு, அதுக்கப்புறம் நானே அவதாரம் பண்ண போறேன், நீ யசோதை இடத்த குழந்தைய அவதாரம் பண்ணு, எல்லாரும் கொண்டாடுவா. துர்கை, சண்டிகை, காளி, பத்ரகாளி, வைஷ்ணவி, குமுதா, நாராயணி கொண்டாடுவாடி எல்லாம் வரமெல்லாம் கொடுத்தா. வந்தா அழகா குழந்தைய எடுத்துட்டு போய் ரோகிணி கர்ப்பத்தை வச்சுட்டா. ரோகிணி ஒரு மனைவி, 7 மனைவிகள் அவளும் ஒருத்தி. அப்புறம் நந்த கோகுலத்துல நந்தன் யசோதையோட வாழ்ந்துட்டு இருந்தா. வச்சிருந்தா அங்க இருக்க சொல்லியிருந்தார் வசுதேவன். அங்க இருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. ஆச்சரியமா பகவான் பார்த்தான். இறங்கணும் முடிவு வேண்டாம். பகவான் அப்படி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆதிவேஷ அம்சபாகேன மனக ஆனக துந்துகேன்னு வசுதேவர் ஹிருதயத்துக்குள்ள இறங்கினார். அவர் தன்னிடத்துல இருந்த கிருஷ்ணன் அப்படியே தேவகி எடுத்து கொடுத்துட்டா. தேவகி கர்ப்பத்துல வாங்கினா. நிஜமாவே வயிற்றுல பாலை வாக்குறதுன்னா தேவகி மட்டும் வாரத்துக்கு அர்த்தமே இருக்கு. எனக்கெல்லாம் தெரியும். இந்த சட்டத்துக்கெல்லாம் வயிற்றுல பாலை வத்த வயிற்று பாலை வரும் உலகி கொட்டின்னு இருக்கும். உள்ளுக்குள்ள ஆத்மாடா எத்தனை ஓட்டை, எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை ரணம் இருந்தது. அதுமாவே தெரியும். ஆமாடான் ஓட்ட பானையை ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு என்ன ஜோரா சக்கரை பொங்கல் பண்ணி பகவான் முடிவத்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜம்மன பண்ணி சித்திக்கிறது. வயிறு சித்திக்கும். அது சொன்னா தெரியாது, சித்திக்கும். அவ்வளவுதான். சொத்த இடந்தோறும் சித்திக்கும். திவ்ய பிரபந்த மாதிரி சித்திக்கும். வாக்கில் வர்ணிக்க முடியாது. உள்ள சித்திக்கிறது. வயிற்று அப்படி கொத்து பாக்குறா. ஆமாடா வசுதேவரை பார்க்க என்னடி அப்படின்னா என்ன இருக்கு, நிஜமாவே என்ன இருக்கு சொல்லுவா. என்ன இருக்கு, சாதாரணம் இருக்கு. 60 குழந்தைகள் இறந்தா கூட 10 இல்லைன்னு அது உள்ள வந்த உடனே குதூகலம் என்ன இருக்கு. வசுதேவர் கண்கள் ஆனந்த பாசம். முன்னா இருக்கு. தொட்டு பார்க்க உள்ள போய் கை வைக்க முடியல. இல்லையே தடவி பார்த்தா முன்னா இருக்கா. சத்தியமா இருக்கு. இப்படி ஒரு ஆனந்தம் அனுபவிச்சதே இல்லை. முதல் தடவை அப்படி ஒரு ஆனந்தம். ஹிருதயத்துக்குள்ள இருக்க பரமாத்மாவை யோகிகள் பார்த்த மாதிரி கர்ப்பத்துக்குள்ள நிறைஞ்சு கிடக்கணும். காலியான வயிற்றுக்குள்ள ஆகாரம் போயிடுதான் தெரியும் இல்லையா. இந்த வயிறு காலியா இருக்கு. அதுவும் உடம்பு முடியல. உடம்பு முடியாத சமயத்தில் ஏதோ கஞ்சியோ பிரெட்டோ சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப அனுபவிச்சு சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஏதோ ஒரு வழி இல்லைன்னு சாப்பிட்டுருக்கோம். பசி அடைஞ்சிருக்கோம். ஆனா ஒரு திருப்தி இருக்காது வயிற்றுக்கு. ஒரு வாரம் ஜரம் முடிஞ்ச உடனே அம்மா ஏதாவது ஜோர ரசம் வச்சு கொடுத்தா சாப்பிடுறோன்னா சுட 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 சாப்பிட வயிறு அப்பா பழச்சுடுறா வயிறு. இன்னைக்குதான் வயிறு வயிறா இருக்கணுமே அந்த மாதிரி. அப்போடா வயிறு வயிறா இருக்கு, சக்தியா இருக்கு. அப்படி பிடிச்சுக்கிறா. தடவி தடவி பார்த்துக்கிறா. வயிறு நிறைஞ்சு கிடைக்கு. அம்மா நெசமாவே அந்த அம்மான்னு தெரியும். வஸ்திரம் கலத்திக்கான கர்ப்ப வஸ்திரம் கலத்தி வச்சுட்டான். இந்த வயிறு கொஞ்சம் பெருசாக சமயம் வயிறு நல்ல வயிறு சாப்பிட்டுட்டோம்னாலே வயிறு முட்டை சாப்பிட்டோம். வயிறு வஸ்திரம் கலத்தினாதான் அப்பாடா மூச்சு சொல்லி. இது நிறைஞ்சு கிடக்கிறது. குறையே இல்லாத வச்சு நிறைஞ்சு கிடக்கிறது எப்படி இருக்கும். வஸ்திரம் எல்லாம் கூட கஷ்டமா இருக்கும். அவ்வளவு மாதிரி கர்ப்பவதியா இருந்தா தெரியும். கர்ப்பவதிக்கு தெரியும். அது மாதிரி வஸ்திரமா ஒரு இறக்கி வச்சாங்க. மூச்சு இழுத்து விடுறா. இந்த மூச்சு இழுத்து விட தனி சுக்கம். இப்படியே தாங்கி தாங்கி நடக்கிற அவசியம் என்னமாச்சு. என்ன இருக்கு நிதானம் வந்துருக்கு. அந்த கர்ப்பவதியான தானே ஒரு நிதானம் வந்து கிருஷ்ண வயசு சுமக்கிறாள். பகவான் யாரு தெரிஞ்சு போயிடுச்சு. 6 குழந்தை இழந்தவள், 7வது குழந்தை தொலைத்தவள். நிஜமாக 6 குழந்தைய கண்டெடுக்க விட்டவள், 7வது குழந்தை கர்ப்பத்திலேயே தொலைத்தவள். அத்தனை வழியும் போய் அப்படியே நடக்கிறாளாம், உட்காரலாம், சிரிக்கிறாளாம், அழறாளாம், இப்படியே படுத்துக்கலாம், எழுந்து உட்கார. ராத்திரி என்ன ஆச்சு, என்ன இருக்கு, உட்காந்துக்கோங்களேன், நாமஜம் பண்ணலாம். அது உள்ள வந்தோடனே சத்தம் கேட்டு ராத்திரி படுத்தோம்னா அப்பா இருக்கு. படி திரும்பி படுப்போம், நம்மளா சிரிப்போம், நம்மளா எழுந்து உட்காந்துப்போம், நினைச்ச விஷயங்களை சொல்லுவோம், அப்புறம் நம்மளா அழுவோம், நம்மளுக்கு தெரியாம தூங்கும். அப்புறம் அது நிஜமாவே மனித சமீபம். அந்த மாதிரி இந்த கர்ப்ப சுகம், கர்ப்பத்தை தாங்க அப்படி அழகா சுகம். அழகா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை வளர அம்மாவுக்கு தெரியும்.
குழந்தை வளர்ந்து இருக்கிற கனம் ஒண்ணு தெரியும். சுக்கம் பெண்டில் வாழ்வாரின் ஒப்பாரி பெருது முன்னும் ஆசையார் ஸ்ரீ ஜென்ம சத்தியமா பாக்கியம் உடையது. என்ன புருஷனா உட்காந்து கதை சொல்லி என்ன சுக்கம், யாரிடத்துல சொல்லி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு சொல்ல முடியும், எத்தனை நேரம் சொல்ல முடியும், எத்தனை நாள் சொல்ல முடியும், எவ்வளவு சொன்னாலும் வர்ணிக்க முடியாது. அந்த பிரம்மத்துல வயிற்றுல சுமக்கிறதுக்கு இருக்கோம்னா ஒன்னா வாழ்ந்துருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளையா பிறக்கிறதுக்கு சாபத்தேடுதான் சத்தியமா. ஸ்ரீ ஜென்மா சாபம் இல்லை, புருஷ ஜென்மாதான் சாபம். பகு சாபம் வாயிலேயே. அதாவது சாப்பாடு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்ற கதை அவ்வளவுதான். காஞ்சினம்னா நிஜமாவே ஸ்ரீ ஜென்ம பரம பாக்கியம் உடையதுதான், சந்தேகமா வேண்டாம். அந்த மாதிரி கர்ப்பத்தை ஜம்முன சுமக்கிறா குழந்தை. அப்படி கனம் தெரியும். இந்த கர்ப்பத்திலிருந்து குழந்தை கொண்டு வந்தோம்னா கனம் ஏற ஏற சரீரம் பெருசாக வயிறு பெருசாக நிஜமாவே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 8 பார்க்கணும். இல்ல தேவகிக்குள்ள இருக்கிற அவன்தான் ஆசீனக சம்விசன்னு திஷ்டன்னு புஞ்சானக பர்யட்டன்மகன் சிந்தையாமோர்கீகேலும் அபஷ்யத்தன் வைத பார்த்தே கசந்திருக்கணும். கோவில பார்த்தா கோடி புண்ணி வருவா இல்லையா? கோவில கோபுரம் எங்கேயாவது பார்த்து கண்ணத்தை போட்டு அப்பாடா பரமாத்மா பார்த்துருக்கு. அந்த மாதிரி இவன் வயிற்ற பார்த்து அவனுக்கு கிருஷ்ணானம் உண்டு. அப்படி இருக்கா வயிறு கண்ணன் அவ்வளவு கருப்பு. இவன் நல்லா கௌரவ வரணும். இவன் வர்ணத்தை தாண்டி வயிறு மட்டும் கறி பூச்சின மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்க. இப்ப காங்கிரஸ் மண்டபடி இல்லையே அவங்க சும்மா இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? இவ்வளவு கருப்பா இருக்கு. அத்தை கறியா? ஆமா ராத்திரி பாக்குறேன்னு அவ்வளவு கருப்பா. ராத்திரி தெரியறது அவளுக்கு என்ன தெரியறதா அவளுக்கு. ராத்திரி படுத்து இப்படி பாக்குற வயிற்றுக்கு அப்படி பயப்படு. அம்மா படுத்தா வயிறு பெருசா தெரியுமா? அம்மா இவ படத்துல தன் வயிற்ற பார்க்க அவளுக்கு பரமாத்மா இருக்கிறது. குத்தி குழந்தை பாக்கியவதி தரம் நிஜமாவே பரமபாக்கியவதி. அது நம்ம சரீரத்துக்குள்ள அந்த பகவானை பார்க்கிற சுகம் இருக்க சொல்லி மாறாது. ராத்திரில வர்ணிக்கவே முடியாது. அழகா ஒரு ராத்திரி கையை வச்சு படுத்து ஒரு கழிச்சு படுத்து இப்படி பார்க்கலாம். அது ஒரு கழிச்சுக்கிறதான். அம்மா கைகாலெல்லாம் மடக்கு இப்படி குறிச்சு தலை ஆட்டி சோனகாசியில் எடுக்காமலே பார்த்துட்டு இருக்கான். திவ்ய திருஷ்டிகள பக்திகள நாம ஜபத்துல அவர் சீடி வாங்கி கொண்டு கம்ப்யூட்டர் போட்டு வீடியோல போட்டு போட்டவா எடுத்துட்டு இதுதான் இந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட், இதுதான் குழந்தை. 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கா. கண்ணு மூக்கு காது காலு செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்கள் செங்கனிவாய் தீர்க்கமான மூக்கு துருத்துருவான கேசம் கொழுக்கு முழுக்கு. அப்படியே என்ன சாப்பிட முடியும் இந்த கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. நல்லா பெரிய வயிறு சொல்றா. அப்படி இருக்கான் அப்படி இருக்கான். அவ்வளவு அழகா வர்ணிக்கிறா. தேவர்கள் எல்லாம் பார்க்கிறா. கம்சனும் பார்க்கிறா. ஆச்சு பகவான் பார்த்தான். என்ன இருக்கு அம்மாவுக்கு வெளில வந்து சுகம் கொடுப்போம்னு ஆசை. இல்லையா ஆசை அம்மாவுக்கு வெளில வந்து ஒரு காட்சி கொடுப்போம்னு முடிவு பண்ணிட்டான். ஆச்சரியமான மங்கள நாள் ஆவணி மாசம் ரோமி நட்சத்திரம் அர்த்தராத்திரி. தேடி கண்டுபிடிச்சது எங்கன்னு தெரிஞ்சு. வேற நட்சத்திரம் கிடைக்கலையா, வேற நாள் கிடைக்கலையா, ஒரு நல்ல நேரம் கிடைக்கல. முகூர்த்தம் அர்த்தராத்திரி முகூர்த்தமே கிடையாது. அது ஒண்ணு. அதெல்லாம் ஒரு ஆளுக்கால நம்ம அர்த்தராத்திரி வரவே வராது. ரொம்ப உத்தமமான காலம். பல இடங்கள்ல பார்த்தா மகாராஷ்டிரா ராத்திரி தான் கல்யாணமே பண்ணுவா. பல இடங்கள்ல பார்த்து முகூர்த்தமே வேண்டாம். ஏன்னா ராத்திரி தானே அங்க பெரிய முகூர்த்தமே வரும். ராகுகாலம் வரவே வராது அர்த்தராத்திரி இல்ல. அந்த மாதிரி அர்த்தராத்திரி விசேஷமா எல்லாரும் தோன்றிருக்க முமுச்சு முனையோ தேவாகா சுமனாபி முதாந்திகாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தமபுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசேகாவீராசீத். தேவர்கள் எல்லாம் கையில புஷ்ப தரிசனுக்கு ஆசந்திருக்காளாம். மேகம் எல்லாம் கடல் பக்கத்துல கர்ஜனை பண்ணிட்டான். கிருஷ்ணன் வரான். சுவாகதம் சுஸ்வாகதம் வருக 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 வந்துடுறா பிரபு. வா 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 எங்க தேசத்துக்கு வந்துட்டியே. எங்க பூவுலகமே நீ பாக்கியசாலி. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. எல்லாம் தூங்கிட்டு கிடக்கிறது. அதெல்லாம் கத்துறது மேகங்கள் எல்லாம். அச்சோ எழுந்துக்கோங்களே. கிருஷ்ணவதாரம் கிருஷ்ண உத்திஷ்டத ஜாகிரத 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 ஜாகிரகி ஜாகிரகி சேதஸ்திராய. கிருஷ்ண கர்ணாவதே மனசே எழுந்துக்கோ எழுந்துக்கோ எழுந்துக்கோ. ஜாகிரகி ஜாகிரகி சேதஸ்திராய. கோடி ஜன்மாவுடைய புண்ணியம் உனக்கு வாய்ச்சிருக்கு. அதோ 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 கிருஷ்ண அவதாரம் பண்ற. எழுந்திரி எழுந்திருங்க.
புரஸ்திதம் பூர்வ நிர்மாணம் பூர்வமான மோட்சானதம் முன்னாடி நிக்கிறது மனசை முடிச்சுக்கோ ஜாகிரகி ஜாகிரகி சேதஸ்திராய அந்த மாதிரி மேகம் எல்லாம் கர்தனம் பண்றது எழுந்துக்கோங்க கிருஷ்ணன் வந்துட்டாங்க மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர் ஜுகு அனுசாகரம் கடல்லாம் சத்தம் போடுறோம் அலைய வச்சுட்டு கிருஷ்ணன் வரா வா 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 புஷ்பங்கள் எல்லாம் ஜம்முன்னு விகசிக்கிறான் பிரபு வரானே என்னால என்ன பண்ண முடியும் போய் பார்க்க முடியாது வளர்ந்துட்டேன்னா மனம் வருங்க பிரபுவை கொண்டு கொடுப்போம் காட்டுறத சொல்றான் என்னோட மனத்தை கொண்டு பகவானுக்கு சேர்த்துச்சுடோ அதெல்லாம் அப்படி அனுப்புறதா ரிஷிகளெல்லாம் புஷ்ப முமுச்சு ஹோமுனையோ தேவாகா சுமனாம் திமுதாந்திதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகோ அனுசாகரம் நிஷீதே தமவுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே ஜனார்தனன் ஜெகநாதன் புவனசுந்தரன் அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகன் இந்த சத்தியம் சொல்லுவார் ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு மத்திய வயசுல என்னமோ பண்ணு நிஜமாவே நெய் சிலிர்த்து வராது கையை குச்சி அப்படின்னு ராஜாதிராஜ ராஜமான் சொல்றோம் அந்த மாதிரி அவ்வளவு வரைக்கும் ரங்கநாதன் கட்டியம் சொல்லுவா பத்மநாபன் கட்டியம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சொல்லிட்டு அடிக்கணும் அந்த மாதிரி கை ராக கூப்பிடா பெரியவர் வரார் பார்க்கலாம் திருவனந்தபுரத்தை பார்க்கலாம் இந்த ஸ்ரீவேலி போது பார்க்கலாம் ஆச்சரியமா இந்த கர்க்கட ஸ்ரீவேலி எல்லாம் உண்டு 6 மாசத்துல ஒரு ஸ்ரீவேலி உண்டு விசேஷமா இருக்கும் அப்ப ராத்திரி வருவார் பெருமாள் முன்னாடி பத்மநாபன் நரசிம்மூர்த்தி சன்னியா கிளம்பி வந்துருவார் கிருஷ்ணன் சன்னி ஓரத்தில் இருக்கு 2 பேரும் வந்துட்டு இப்படி போயிடுவா அப்புறம் அப்பவே பொறுமையா கிளம்புது கிருஷ்ணன் பொறுமையா கிளம்பும் உடனே குழந்தை வராமே பின்னாடி வருவா பத்மநாபன் நரசிம்மனும் எல்லாரும் வந்து காத்துட்டு இருப்பா இது குடுக்காம அழகா இருக்கு பாக்குறதுக்கு குடுக்க ஓடி இருக்கும் அப்படி அப்புறம் கிளம்பலாமா கேட்பான் விளையாட்டு பயந்து அப்புறம் எல்லாம் கராக்கம் சொல்லிட்டு அதாவது ஒரு ஆர்த்தி இவர் அந்த படம் ஆர்த்தி நூட்டு பிள்ளை இன்னைக்கு பார்க்கலாம் 3 வளம் வருவா இது ஸ்ரீவேலி இது மட்டும் முதல் ரவுண்டு 60 நுழையும் 3வது ரவுண்டு இவ போறது முன்னாடி பாதியிலே முடிச்சிடும் சரியா பார்த்தா 2 ரவுண்டு தான் கிடைக்குது 3 ரவுண்டு கிடையாது 3 ரவுண்டு இது பாதியில சேர்ந்து இப்படி குறுக்க சேரும் அப்படியே மலைச்சு சிரிச்சு பார்த்துருக்கு இந்த பிள்ளையாட குறுக்குறு ஓடி வரதும் திரும்பி ஓடி குறுக்குறு வரதும் அது ஆசிக்கு நெசமாவே அந்த மாதிரி எல்லாம் பிரபு வரா எழுந்து வருக ராமன நம்பி வருக இங்கே பிரம்மன் எல்லாம் வாங்க சுவாகதம் சுஸ்வாகதம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாளாம் சாதாரண ஜனங்கள் அஜ்ஞானத்தை தூங்கிட்டு இருக்கா ரிஷிகள் எல்லாம் முழிச்சுட்டு இருக்கா பாகவதெல்லாம் கை கூப்பிட்டு நிச்சயிச்சிருக்கலாம் பிரபு நாங்களும் வரோமே வைகுண்ட பயமா இருக்கா வைகுண்டத்தை இணங்கத்துக்கு வாழ்க்கை எல்லாரும் பாகன் இருக்கா ஜோர பிரபு இறங்கி காண குழந்தை தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் தலசோபி கௌஸ்துபம் ஆந்திரபயோத சௌபகம் பீதாம்பரம் மகார்கவைடூர்ய கிரீட குண்டலத்விஷா परिष्वक्त सहस्र कुंडलम उद्धामकांत अंगद गंगनादि विरोचमानं वसुदेव ऐक्षते समद्भुतम अद्भुतम அற்புதமா ஒண்ணு வந்துடுது சமத்புதம் பாலகம் குழந்தை குட்டி குழந்தை ஆனா 4 கை அவ்வளவுதான் தேனேனுதான் இருந்தது சங்கு வச்சிருக்கு சக்கரம் வச்சிருக்கு கதை வச்சிருக்கு சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் வர்ஷசலத தாயார் அழகா சிரிக்கிறார் முன்னா இருக்காரங்க அதிகாரம் அப்படின்னு சிரிக்கிறார் கலசோபி கௌஸ்துபம் ஜீவாத்மா கௌஸ்துபம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் மஞ்சள் வஸ்திரம் பல நீருண்ட மேகத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூர்ய கிரீட குண்டலத்விஷா परिष्वक्त सहस्र कुंडलम அழகான கிரீடம் சுருளான கேசம் உத்தாம காஞ்சாங்கத கங்கனாதிபிஹி உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்வர்ணாபரண பூஷணம் சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சங்கு சக்கர கதாபத்மபாணியாக நீலமேக ஷாமலனாக செந்தாமரை கண்ணனாக செந்தாமரை கையனாக செந்தாமரை பாதனாக அற்புதமான பத்மநாபனாக குருவாயூரப்பனாக உடுப்பி கிருஷ்ணனாக ஸ்வயம் மன்மதனாக ஆச்சரியமான குரு ரூபமா கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும் இந்த நீல ஜோதி நன்ன இருட்டுல தகதக நாவல் பல வண்ணத்துல ஜொலிக்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன்
தெருக்கில் அரும் பொன்னாடி கண்டேன் பொரிசங்கம் கை கண்டேன் என் ஆடி மன்னன் பாடின்று வசுதேவர் தேவகி பார்க்க 30 கோடி தேவர்கள் புஷ்பம் வர்ஷிக்க பிரபு காராகிரத வித்யாமன் ஒரு காட்சி. 2 பேரையும் பார்த்து பேசணும். மதுரம் மதுரமா மதுரத்வனி. அதாவது 2 பேரும் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி ஆசை. பகவான் சொன்ன 3 ஜென்மா கிருஷ்ணி சூதபஸ் கஷ்யபர் அதிதி வசுதேவர் தேவகி 3 ஜென்மால் நான் தான் உங்க குழந்தை, கவலைப்படாதீங்கன்னு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண. அவ கையை கூப்பிட நன்னா இருக்கு, ரூபத்தை மறைச்சுக்கோ, உபசம்ஹர. சரிப்பா, கிருஷ்ணோடு குழந்தை குட்டி குழந்தை. கஞ்சை விட்டுடுது, சக்கரத்தை விட்டுடுது, கதையை விட்டது, பத்மத்தை விட்டது, கீரத்தை விட்டது, எல்லாம் அம்மானமா இன்னொன்று கண்ணங்கரையில் ஒரு கரிச்சாங்குஞ்சு மடிய தழுகும்படியா கருப்பா அம்மாவாசையை செதுக்கி இப்போ அடியில போட்ட மாதிரி இருக்கு. அப்படி ஒரு கருப்பு இருட்டை தரட்டி கையை பிடிச்சு காலை பிடிச்சு கொழுக்கு முழுக்க பண்ண மாதிரி இருக்கு. இருட்டை பார்த்தா தெரியுமோ, கண்ணு தெரியும், மூக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு வஸ்து இதுதான். அது யாரும் சொல்ல முடியும். வேலைக்கு பார்த்தா இதே அழகா இருக்கு, நம்ம கொழுக்கு முழுக்குன்னு ஒண்ணும் இல்லை, ஒரு கோமனம் கூட இல்லை. பிறந்த குழந்த பேரை பல 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 கண்ணு முடிச்சு முடிச்சு பார்க்க செந்தாமரை கண் கரியவாகி துறை கலந்து மிளர்ந்து செவ்வரி ஒரு அப்பெரியவாய குட்டி ஒரு சிரிப்பு வேற, மூக்கு குட்டி மூக்கு, கொழுக்கு முழுக்கு ஒரு கண்ணம், சின்ன கால், அதுக்கு ஒரு குட்டி ஓட்டம், குட்டியோடு கையில் எடுத்துக்காம தொடர்ந்து பண்றான். அது ஒரு 3 சின்ன மடிப்பு, எழுந்தே தேட முடியாத அளவுக்கு ஒரு தோல், அழகான தோல் கண்டா தோலே கண்டா கையில் பிடிச்சிக்கணும். எலும்பு எங்கன்னு தேட முடியாது, கொழுக்கு முழுக்கு ஒரு கை, குஞ்சிதமான கைகள், அது குட்டி 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 வகைகள், குட்டி விரல்ல பவளத்தை பதிச்ச மாதிரி குட்டி 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 நகங்கள், அழகான அச்சு பிரதேசம், குட்டி வட்சஸ்தலம் ரொம்ப தூண்டு இருக்கு. தாயார் எங்கதான் உட்கார்ந்து தூண்டு வட்சஸ்தலம், கொஞ்சம் பெரிய தொந்தி, அழகான ஒரு மாவி கவலம், குட்டி ஒரு தாமரப்பூ, முக்கிய பிரதூண்டு இருக்குது. அதுக்கு ஒரு அருணாகிரம் கிடையாது, ஒரு கோமனம் கிடையாது, நூண்டு இருக்கான ஒரு கொழுக்கு முழுக்க யாரெல்லாம் போல ஒரு கடை முத்தி முழங்கால் குட்டி கால் அது நூண்டு வரும். அதை குட்டியோடு நாங்கள் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்த தலை செய்தார்கள் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திருந்தவா காண்பி கொடுக்கும் சிக்கத்திலேன்னு இந்த டேபிள் ரோஸ் பட் ரோஸ்ல தூண்டு அந்த மாதிரி குட்டி ஒரு ரோஜா பூ, குட்டி ஒரு தாமரை. தாமரை சின்னதா இருக்கு, ரொம்ப பெருசா வளரும். ஜலம் இல்லைன்னா தாமரை திருட்டு போயிடும், பெருசா வளராது. சின்ன தாமரை இருக்கு, அது மலர்ந்து இருக்குன்னா பார்க்க ஐயோ ரொம்ப பாவமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி குட்டி ஒரு தாமரை பாதம். இதை பார்த்து அழகா பால் கொடுக்கணும்னு தோன்றது. இது அப்பா பார்த்து அப்பா இன்னு போடா குழந்தை அழகா முறத்தை தூக்கி தலையில வச்சிருந்தா, கையில இருக்க விலங்கெல்லாம் அருந்தது, எடுத்துட்டு போயாச்சு. வரணும் பார்த்தான், பிரபு ஜம்முன்னு இருக்கார், அபிஷேகம் பண்ணிடலாமே. வந்துட்டு கோபம் ஆவிச்சு, என்னடா அநியாயம் பண்ற, ஒரு வஸ்து கீழே இறங்கிடப்படாது, அக்கிரமம் பண்றியா பயலே. உடனே சென்றால் குடையாம 1000 தலை எடுத்து மனசு ஒண்ணுமே தெரியுது. அழகா மனசுல யமுனாதேவி பார்த்தேன், எங்க ஆத்துக்கார தப்பு பண்ணிட்டா, பிரபு மன்னிச்சு விடுறா, சமுத்திரராஜன் ராமனுக்கு வழி விட முடியும், பிரபு பண்ணிட்டா நான் வழி விட்டு விடுறேன், அதுக்காக எங்க ஆத்துக்கார மன்னிச்சு சொல்ல வழி விட்டாலும் வசுதேவர் இறங்கினாலும். அழகா நடந்து போனார், கோகுலத்துல விட்டார், யசோத பக்கத்துல கரிச்சாங்குஞ்சு வயல விட்ட கண்ணகர். அந்த பக்கத்துல அந்த மாயை திரும்பி பார்த்தான், என்னத்தான் இருக்கானே, ஐயோ என்ன அழகா இருக்கான். 5 நிமிஷம் பக்கத்துல விட்டாரு, ஒரு முத்தாக கொடுக்காம விட அவர் பாடு தூக்கின்னு வந்துட்டார். அதுக்கு அவருக்கு ரொம்ப துக்கம். அழகா அவர் எடுத்துன்னு வந்தார், திரும்பி விலங்கெல்லாம் பூரிந்தாச்சு. அவளுக்கு அந்த துக்கம் அடக்கிண்டு வந்தா, இங்க வந்து வீணு ஒரு கத்து கத்தினா, குழந்தை பிறந்து ஓடினா, விழுந்தடிச்சு கம்சன் ஓடி வந்தான், தூக்கி அடிக்கலான்னு பார்த்தா பொம்பளை குழந்தை வேண்டாண்டா அண்ணா கேட்கல, அடிச்சான், அது மேல போச்சு. அது ஒரு 18 கை துர்கியா காட்சி கொடுத்தது. ஒன்ன கொல்ல போன எங்கேயோ இருக்கா ஜாக்கிரதை சொல்லிட்டு அது போயிடுச்சு, சொல்லாமலா போய் திறந்துருக்கலாம். அவன் உடனே ராத்திரி அவசரமா மீட்டிங் எல்லாம் போட்டு, எங்க இருப்பா கவலைப்படாதீங்க, 10 நாள் அந்த குழந்தைலாம் கொலை பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணிடலாம், எல்லாரும் சொல்லி நிம்மதியா அவன் படுத்துக்கோங்க. அங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, கூட்டம், யாதவ கூட்டம், அறிவொன்றும் இல்லாத மாட்டுக்கார கூட்டம் தூங்கிட்டு கிடக்க, இது பார்த்து கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேனே தூங்கலாம ஒரு உத. யசோதா மாதர் கண்ணை முழிச்சு பார்த்தா, பக்கத்தை கண்ணங்களை ஒரு முதல்ல தூக்கி வாரி போட்டு, என்னடாது
என்ன உத்து பார்த்தா ஆம்பளை குழந்தை என்னத்தான் இருக்கு, உடனே இதை எழுப்புறாளாம், பிரசவிச்சோட எழுப்புறா. நான் குழந்தை பெற்றுட்டேன் பாத்திரம் இருக்கு, சரியா பாத்திரம் என்னமோ இதை பெற்றேன் இவதான் சொன்னான். நம்ம யாரும் இதை பெற்றுக்கிறத பார்க்கவே இல்லை, கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, தெரியாத பாத்திரம் இருக்கு. கத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ, இவதான் எழுப்புறா பிரசவிச்சவள மத்தவா இருக்கு ஜோபால் குழந்தை இருந்தா எல்லாரும் இருக்கு ஜோபால் குழந்தை நல்லா இருக்கா, நான் பெற்று குழந்தை என்ன தவம் செய்தனை யசோதா. யசமாவே ரோபாருங்க சொல்ல ததாரபிய நந்தஸ்ய பிரதக சர்வ சம்ருத்திமான் ஹரேர் நிவாச ஆத்மகுணை சமாசீரம் அபூன்றித. நாளைக்கு கோகுலம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Hare
सङ्कीर्तनम् कान्तस्मरणम् जीवनस्मरणम् शरणम् जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावत जय श्री भारत माता की